அக்காவோட போட்டோவை துணியே இல்லாம எவனை எடிட் பண்ணி போட்டு பிளாக்மெயில் பண்ணுறானாண்டா. சூப்பர். சோசியல் மீடியால போட சொல்லு. 100 லைக் 50 லைக் தான் வந்து 3000 லைக் 5000 லைக் பிச்சுக்கும். அவளே தூக்கம் தாங்க முடியாம வேலை செய்யற இடத்துல மாடி மேல இருந்து கீழே குதிக்க பார்த்தாலாண்டா. நான் படிச்சு சொன்னேன்ல, கண்ட ஆப் இறக்காத, கண்டதுல போட்டோ போடாத, கண்டதுல போட்டோ எடிட் பண்ற, மயிர பண்ற, ட்ரெண்டிங்ல போயின்னு எல்லாத்தையும் போட்டு பண்ணிச்சுல. உன் அழகு மயிர் எங்களுக்கு தெரிஞ்சா போதாத, ஊருக்கு எல்லாருக்கும் தெரியணுமா? இந்த வீடியோட கோர் பாயிண்ட் என்னன்னா, ஒரு பொண்ணு ஏஐ சாஃப்ட்வேர்லயோ இல்ல இன்ஸ்டாகிராம் மாதிரியான சோசியல் மீடியாலயோ போட்டோ அப்லோட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணானா எவனோ ஒரு பண்ணாடா அந்த போட்டோவை தப்பா மார்ஃப் பண்ணி இல்ல எடிட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுவான். அப்படி எவனாவது பண்ணானாலுமே அவன் மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்ட பொண்ணையே கார்னர் பண்ணி எமோஷனல் டார்ச்சர் கொடுத்து வாழ்க்கையவே முடிச்சுக்கிற அளவுக்கு இவனுங்க பண்ணிடுவானுங்க. அதுதான் இந்த வீடியோட கோர் பாயிண்ட். இவனுக்கு அக்கா தங்கச்சி யாராவது இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி யாராவது இருந்தாங்கன்னா உலகத்திலேயே ரொம்ப பாவப்பட்ட ஜென்மங்க அவங்கதான். அப்படி அவனாவது தப்பா மாஃப் பண்ணனா அவனு இப்படி கை கால விட போலீஸை விட நீயே பண்ணு. இன்னும் எவ்வளவு நாளைக்கு பாதிக்கப்பட்டவங்களே கார்னர் பண்ணிட்டு இருக்க போறீங்க? பி எ மேன். ஏன் அப்போ ஒரு விமனால இதை சமாளிக்க முடியாதான்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதை சமாளிக்கிற விமனும் இருக்காங்க அவங்களுக்கு. ஆனா இதை சமாளிக்க முடியாம உன் முன்னாடி ஒருத்தங்க வந்து உடஞ்சி அழுகுறாங்கன்னு வச்சுக்கோ, அவங்களுக்கு நீ எமோஷனல் சப்போர்ட் கொடுக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி தற்கொலைத்தனமா பேசினேன்னு வச்சுக்கோ, அவங்க எங்க போவாங்க? உனக்கும் மாஃப் பண்ணா பத்தியா அவனுக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் ஒண்ணும் இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான்.